பானிபூரி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன கலவையின் மூலமா புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதா கர்நாடகாவில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு கண்டறிஞ்சிருக்காங்க. பானிபூரியில கலக்கக்கூடிய அந்த ரசாயன கலவைகள்ல என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கு சார்? ஒன்று இதுக்கு முன்னாடி வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. மசாலாவில் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பானிபூரியில் வந்து அந்த மசாலா சாட் மசாலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த மசாலாவில் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறனால ஒருவேளை அது யூஸ் பண்ணி அதில் சாம்பிள் எடுத்தனால வந்திருக்கலாமா ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பானி வந்து பச்சை கலரில் ரொம்ப பச்சையாக வரணுன்றதுக்காக எங்கள் ஆப்பிள் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டை ஒன்று இருக்குது. அந்த டை வந்து கலந்துருக்காங்களா அப்படின்ற ரெண்டு கோணத்தில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் தீவிரமாக பார்த்துட்ருக்கோம். இந்த பானியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பச்சை கலரில் இருக்கும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து கொத்தமல்லி, புதினா, மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி அது தண்ணியில் கலப்பாங்க. அப்படி எவ்வளோ தான் நம்ம கலந்தாலுமே நமக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கலரிங் இருக்குது. இந்த கலரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது நான் ஒரே ஒரு சொட்டு மட்டும் விட்டு தான் நான் அது வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த டை வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு, நம்ம லெதருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டை. இந்த ஃபுட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய யூஸ் பண்ண பார்த்தோன்னா இது உண்மையிலேயே நம்ம வந்து கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய அத்தனை வழிகளையும் இது கொண்டு வந்து நம்ம உடலில் விட்டுரும். அதிகமான குழந்தைகள் வந்து இந்த பானிபூரியை விரும்பி சாப்பிட்றாங்க. இதன் மூலமா பெற்றோர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா என்ன சொல்றீங்க சார்? இது சிறுவர்கள் மட்டும் இல்லைங்க, சின்னவர்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்குமே இந்த பானிபூரி வந்து ரொம்ப ஆசையாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்நாக்ஸாகவே மாறிடுச்சு. எந்த நேரம் டைம் கிடையாது, அவ்வளோ இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப 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 இப்போ வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது வந்து மெயின் ஹைஜீனிக் பாருங்கள். நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி இருந்தாலும் நமக்கு வந்து மெயின் ஹைஜீனிக். அவர் வந்து க்ளவ் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த பானியை வந்து கையை விட்டு மோக்காமல் ஒரு கரண்டி வச்சு, அதுக்குன்னே ஸ்பெஷலாக கரண்டி ஒன்று இருக்கும், நீட்டமான கரண்டி, அந்த கரண்டியை வச்சுக்கிறோம். இல்லை அந்த மசாலா எடுத்து உள்ளுக்கார போடும் பொழுதோ அதுவும் கரண்டியில் சின்ன ஸ்பூன் வச்சுருப்பாங்க, அதில் எடுத்து போடணும். அந்த மாதிரி பேசிக்காக இருந்ததுன்னா மட்டுமே நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ பெரிய கடையாகட்டும் சின்ன கடையாகட்டும் எங்கேயா இருந்தாலுமே அவங்க அந்த வே ஆஃப் ப்ரிப்ரேஷன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, சுகாதாரமாக இருக்குன்னா மட்டுமே சாப்பிடுங்க. இல்லைன்னா குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் யாருமே வாங்கி சாப்பிடாதீங்க. பானிபூரி சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள் மூலமா தெருக்களிலும் சாலைகள்லையும் நிறைய நம்ம பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களோ அந்த நபர்களோ இதை விற்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்க்க முடியுது. அவங்க தயாரிக்கக்கூடிய முறையில் நிறைய சுகாதாரமற்ற முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? உணவு பாதுகாப்புத்துறையில் பார்த்தோம்னா எங்களுக்கு பேசிக் ட்ரைனிங்னு வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே உணவு பாதுகாப்புத்துறை ஆஃபீஸ்லேயே நாங்கள் நடத்துகிறோம். அந்த பசங்களை எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பார்க்குறப்பெல்லாம் எங்களோட ஆஃபீஸர்ஸ் இப்போ நாங்கள் ரைடுக்கோ இல்லை ஒரு அந்த கடைகளை ஆய்வு பண்ண போகும்பொழுதோ நாங்கள் அந்த மாதிரி பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எங்களோட ஆஃபீஸ்க்கு நாங்கள் வர வைக்கிறோம். வர வச்சு அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது மாதிரி எப்படி பண்ணணும், எப்படி வைக்கணும் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறோம். அது இல்லாமல் ₹100 அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ பிரகாரம் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை வந்து மேல்படுத்துகிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து இந்த ரோடோமைன் பி நம்ம பஞ்சு மிட்டாயில் ஒழிச்சோமோ அதே போல் இந்த மாதிரி இந்த கலரை வந்து பானிபூரியில் இந்த யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து 100% வந்து நாங்கள் நம்புகிறோம். பானிபூரி வந்து இந்த மாதிரி கலப்படம் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரி கடைகள் திரும்ப அவங்க நடத்தாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த பானிபூரியில் கலக்கக்கூடிய அந்த ரசாயனம் கலவையினால் புற்றுநோய் தவிர்த்து வேறு என்ன பாதிப்புகள்லாம் வரலாம் சார்? இனிஷியலாகவே நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்தோன்னா நம்ம உடலுக்குள்ளே உள்ளே போனோடனே ரத்த நாணங்களை கலந்து முதல்ல லிவருக்கு தான் போகும். லிவரில் போயிட்டு லிவருக்குள்ளே போய் டெபாசிட் ஆகிக்கும். அந்த டெபாசிட் ஆன உடனே அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல புண்ணு உண்டு பண்ணும். ஸோ ஆறாத புண்ணாக இருக்கும், வயிற்று வலி அதில் இருக்கும். ரெண்டாவது வந்து கிட்னி மூலிமா அது வெளியேற பார்க்கும். அதை கிட்னிக்கு தெரியாது, இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வந்து செய்யப்பட்ட ஒரு பொருள். அந்த க்ரீன் கலர் வந்து தெரியாது, அதனால் வெளியேற்றத்துக்கு தடுமாறும். அது வந்து திணறும் பொழுது அது அந்த கிட்னியிலே தங்கிடும். அப்போ தங்கி இருக்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிட்னி நெஃப்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸையும் பார்த்திங்கன்னா வந்து புண்ணு மாதிரி பண்ணிடும். ஸோ இட் வில் லீட் டு த கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர். அப்படியே கொஞ்ச நாளைக்கு போச்சுன்னா நரம்பு மண்டலத்துக்கு போச்சுன்னா மூளையும் கூட பாதிக்கும். இது வந்து கேன்சர் அல்லாதது இந்த டை வந்து பண்ணக்கூடியது. ஸோ பெரியவங்களுக்கு கூட ஓரளவுக்கு தாங்கும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கிட்னி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலர் நிறையா இருக்கக்கூடிய அந்த பானியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேண்டவே வேண்டாம். அது மாதிரி கொடுக்கவும் கொடுக்காதீங்க.
ஹைஜீன் ஃபுட்டாக இருந்ததுன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து மழை காலமும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி இந்த பானிபூரின்றது வந்து ஒரு சூடான பொருட்கள், நமக்கு தெரியும் சூடான பொருட்களில் வந்து பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வளராது. ஆனால் இதில் பார்த்தோம்னா அந்த பூரியும் சில்லுன்னு இருக்கும், மசாலாவும் சில்லுன்னு இருக்கும், இந்த பானியும் சில்லுன்னு இருக்கும், அது கூட கொடுக்குற சட்னியும் சில்லுன்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே குக் பண்ணாதது. அதுவும் அந்த மசாலா வந்தோன்னா பாதி தான் வேக வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாட்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு இதுக்கு 100க்கு 90% வாய்ப்புகள், 95% நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே இந்த பானிபூரி சாப்பிடும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதான் எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் வேண்டுகோள் வைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.